இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ கல்யாணத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் எனக்கு தெரியாம தானே பண்ணிருக்கீங்க. இல்லங்க, எல்லாம் ஒரு காரணமாதான். அப்படி என்னதான் காரணம் இருக்கு உன்கிட்ட? அதை எனக்கு புரிய வைக்கிறதுக்கும் நீ முயற்சி பண்றதில்ல. இல்ல இவனுக்கு எதுவும் புரியாதுன்னு முடிவு பண்ணிட்டு. அப்படிலாம் எதுவும் இல்லங்க. வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். என் பொண்ணு நல்லா வாழணும், அவன் நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு ஒரு கனவோட தான் நானும் இருந்தேன். அது எல்லாத்தையும் நீங்க அழிச்சிட்டீங்க. அந்த கதிர் நல்லவன்னு நீ நம்பிட்டு இருக்க. ஆனா என் பொண்ணு இன்னைக்கு வெளியே போய் அவ்வளவு கஷ்டப்படுறான். அவளை எவ்வளவு நான் என் கையில வச்சு தாங்கினேன்னு உனக்கு தெரியாதா? டேய், ஒரு இடத்துலயாவது உன் பொண்ணுக்கு நீ புத்தி சொன்னியா? அப்பா உன் நல்லதுக்கு தானே சொல்றாரு, அவன் கூட போகாதன்னு நீ எடுத்து சொன்னியா? இல்லையே. ஆனா ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் எனக்கு புத்தி சொல்றீங்க. சரி, என் பேச்ச மீறி இதெல்லாம் பண்றதுக்கு பின்னாடி அப்படி என்னதான் காரணம் இருக்கு? கதிர நல்லவன்னு சொல்ற, உன் தங்கச்சி பொண்ணு செய்யறது நியாயம்னு சொல்ற. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போது அது என்கிட்ட சொல்லுவியா? அது வந்து ரெண்டு பேரையும் அப்புறம் தானே கார்த்திக் லவ் பண்ணது, வெளியில போய் தங்கினது, அவன் வீடியோ எடுத்ததுன்னு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது வரும். பெரியப்பாவால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. நீங்க இந்த பாலை குடிங்க.